அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என் காலை கொஞ்சம் கை கால் வலிக்கிறதா உங்க மழையால போய் சென்று கடைக்கு சென்று வாங்கிடுவா. அதுக்கு தேங்கலாசம் லட்சுமி எதை பொறுத்தான் பொறுக்கலாம் தவிர இதை பொறுக்க கூடாது. காமத்துக்கு தண்ணீர் பஞ்சனிக்கு போலான்னு சொல்றீங்கல்ல, அதற்கு முன்பதாகவே நான் வீட்டுக்கு தூரமா போயிட்டு என்னால தினத்தில் பஞ்சனிக்கு வர முடியாது. வீட்டுக்கு தூரமா போயிருக்கான். நம்ம அரண்மனையிலே ஜெல்லி எவ்வளவு போட்டு அரண்மனை கட்டி இருக்கிறோம், சிமெண்ட் எவ்வளவு போட்டு அரண்மனை கட்டி இருக்கிறோம். அது யாரு காட்டுன்னு வந்து உம்மால அது இல்லையா? ஏய் நான் மாதவிடாய் ஆகிவிட்டேன். அது யாரு காட்டுன்னு வந்துன்றான்? அட கூர் கட்டவன அது தெரியாதா? இவ்வளவு நாளா எங்கேயோ போற பாமர மக்கள் பார்த்துட்டு இன்னைக்கு ஆசை அன்பா வந்திருக்குது. இந்த நேரம் அது வந்துருக்குது. வேலையெல்லாம் ஒரு புறமா உதைத்து விட்டு நம்ம வைங்கத்தை இருவரும் நம்ம சந்தோஷமா நினைக்கலாம் வந்திருக்கேன். வேலையெல்லாம் நிறுத்திட்டு நானும் அப்ப கூப்பிட்டேன். அப்ப வந்திருந்தா எந்த வேலை நடந்து வேலை இருந்த ஐயா எந்த நேரத்தில் எந்த வேலை செய்வது என்று எங்களுக்கு தேவர்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த நேரத்துல சேங்கலாசனம் அப்படி என்ன இப்ப முடியாதுங்க லட்சுமி. முன்னாடி இப்படி சொல்ற? ஆமாங்க. இல்ல உனக்கு என்னதான் ஆச்சு, உனக்கு என்னதான் குழப்பம் சொல்லி பார்க்கலாம். அதனால இருங்க நீ பேசுறத போல வைகுந்த நாடு யாரோ ஒருவர் வந்திருக்கிறார்கள். உன் மனிதனை ஏதோ குழப்பத்தை இல்லையா? இத்தனை நாள் வரையும் நான் பாமர மக்களை சென்று பார்த்து திரும்ப அரண்மனைக்கு வரும்போது சுவாமி மன்னவா என்று வாசல் என்ற தினத்திலே நீ சூத்த முடிக்கல அரண்மனை இருக்கும் போது எனக்கு தெரியும் யாரும் குட்டை கழிக்கிறாங்க. அதனால உன் மனிதன என்ன சந்தேகம்? அப்படியா? அந்த சந்தேகத்தை சொன்னதா உடனே அப்படியா ஆகட்டும் பறிக்கிறவாங்க. அதனால அன்றைய தினத்துல தேவர்கள் மும்மூர்த்திகள் பிறந்த இடம் எது? நீங்க பிறந்த இடம் எதுங்க சாமி? லட்சுமி நான் எந்த இடத்துல பிறந்த அப்புறம் இப்போது எனக்கு முதல் வேலை நம்ம பஞ்சனிக்கு போயிட்டு வரணுமா வரக்கூடாது? கண்டிப்பா வரணும். அது சொல்லுங்க. அப்படியா? நான் பிறந்த இடம் உனக்கு இதுவரையும் உனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியல. அதனாலதான் நான் இப்ப கேக்குறேன். நான் சொன்னது உன்னால பஞ்சனிக்கு. ஆமாங்க இல்லையா? மாற்று கருத்து மாற்றமே கிடையாது. நான் இதுவரையும் உனக்கு சொன்னது தவறுதான். ஆமா இல்லையா? நான் பிறந்தது பிருந்தாவனம், நான் நடந்தது புள்ள நந்தவனமே. அப்படியா? அப்படியா? பிறந்த இடம் பிருந்தாவனம். வேற என்ன சொல்றீங்க?
என்ன சந்தேகம் உனக்கு? அதனால பிருந்தாவனம் என்று சொல்லிட்டாரு. அந்த பிருந்தாவன காதல கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப அழகா இருக்கும். அழகா இருக்குது. இந்த பிருந்தாவனத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அழகை எல்லாம் ரசித்தால் எப்படி இருக்கும்? இன்னும் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால லட்சுமி, அதனால நீங்க பிருந்தாவனம் என்று சொல்லிட்டீங்களா? பிருந்தாவனம் பார்க்க எண்ணி ஆபாலாக போடு. லட்சுமி, அப்படியே இருப்பாட்டு எதுக்கு ஒத்திட்டு இருக்கிறீங்க? இல்ல திடீர்னு சொல்லிட்டு பிறந்த போய் பார்க்கலாம்னு சொன்னா லட்சுமி, இப்பதான் இந்த உலகத்தையே செட்டு பார்த்து நான் வருகிறேன். உடனே நடந்தான் பெண்ணே லட்சுமி, அந்த தூரமாடி தூரமா இருக்கிறது. இந்த திருத்துல என்ன வர முடியாது. ஏன் வர முடியாது? நான் பஞ்சலிக்கு வரணுமா வரக்கூடாதா? பின்ன ஆட்சிக்கு போய் காட்டுங்க. அந்த பிருந்தாவனம் செல்வதற்கு எனக்கு எப்படி தெரியுமா? அந்த கதவாளி என்னால வர முடியாது. வீட்டுக்காரர் ரொம்ப குழப்பாத. இந்த பெருந்தாமனம் வெகு தூரங்குது. என்னால நடக்க முடியல, வயசாயிடுச்சு. ஆம்பளைக்கு அந்த அறிவு இருக்குதுன்னா பொம்மநாட்டிக்கு எங்க போவோம்? வாயப்பாரு என்னால எழ முடியாது. எழ முடியலன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு நான் போற பாட்டி நான் வரணுமா வரக்கூடாது? அழைச்சிக்கிட்டு போனோம். அது மட்டும் இல்ல பெண்ணே, அந்த தூரவாளி இப்ப கூட பஞ்சனைக்கு போயிட்டு அப்புறம் நான் பிருந்தாவனம் போனா
அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு பிருந்தாவன போவதற்கு காலெல்லாம் வலிக்குதோம். அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொன்னாரு. அவரு பொண்ணான பாதத்திற்கு அந்த மல்லிகைப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த காம்பு கில்லாம கீழே போட்டுன்னு வச்சுக்க, அது என்ன பண்ணும்? அப்படியே முள்ளு மாதிரி அவர் பாதத்தை கொத்தும். அந்த காம்பல என்ன பண்ண தெரியுமா? காம்பு எல்லாம் கிள்ளி 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 போட்டுட்டு ஆமா. பெண்ணே லட்சுமி, அங்க பாரு மாடி நந்தாவனம் கேட்டு வந்துட்டேமா. நந்தாவனம் வந்து விட்டோம். எதெல்லாம் உட்கார்ந்து நிக்குதோ அதெல்லாம் நந்தாவனம், எதெல்லாம் படுத்து நிக்குதோ அது பிருந்தாவனம். சரியா? கரண்மலைக்கு கேட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். உள்ள சென்று நீ ரசிச்சு பாரு. நல்ல அழகழகாக இருக்கும். ஆமா, குளிர்ச்சியா இருக்கும். அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நீ எத்தனை போல எது செய்தாலும் சரி, ஆமா, அங்க போய் தொடவும் கூடாது, அதை எடுக்கவும் கூடாது. சரியா? அழக மட்டும் தான் ரசிக்க வேண்டும் தவிர அப்படியே உட்கார்ந்து அந்த பிருந்தாவனம் எப்படி இருக்கிறது, அந்த அழகை எல்லாம் ரசித்து அப்புறம் எதையும் தொடக்கூடாது, எதுவும் எடுக்க கூடாது. சரியா? அப்ப தொட்டது உண்டானால் அப்படி ஏதாவது செய்தாலும் உண்டானால் ஆபத்து வந்தாலும் உனக்கு பாதி எனக்கு பாதி தானே. சரியா? போனமா பார்த்தமா இந்த பிறந்தவன தன்ன தேடிங்க. பிருந்தாவனம் வந்துட்டுமா இல்லையா? அதுல மனுஷன் உசாரக்கிறான், எப்படி போட்டு கட்டிக்கின்னு வந்துக்கிறான் பத்தியா? திருத்துல பிருந்தாவனம் வந்துட்டா என்ன செஞ்சாரம் பாராட்டி
இருக்குது. ஆமா. என்னென்ன மலர் எப்படி எப்படி இருக்குது? இருக்கு. அது நீதான் பார்த்து உனக்கு எது தூளா இருக்காது எடுத்துன்னு வந்துட்டு என்ன கொடுக்கணுமா? என்ன தெரியுமா பாரு. அந்த மரத்துல என்ன மலர் இருக்குன்னு கேக்குறேன். மலர் எப்படி பாரு. அது என்ன பூவு? இதெல்லாம் சாவு மூஞ்சி பூ. அதோ அந்த பக்கம் இருக்கிறது அது டோங்கு பூ. அது அந்த பக்கம் இருக்கிறது அது வைக்கலாம் பூ. அது இந்த பக்கம் இருக்கிறது இதுதான் தெரியல. இது செனப்பூ. எனக்கும் அப்படி இருக்குதா? இருக்குதா? இது என்ன? இது பல்பூ. பல்புடா பையா, ஏன்டா உயிரை வாங்குறே? பல்புமா. இந்த வனத்துல இந்த மலர்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஐயா மலர்ந்து மலர் அதோ இருக்கு பாரு. தினத்திலே 108 இதழ் கொண்ட செந்தாமரமான புஷ்பம். ஆமாமா. எப்படி இருக்குது பாத்தியா? நறுமான விஷயமா. அது என்ன பண்ணலாம்? அப்படி பண்ணலாமா இல்ல இப்படி பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? தினத்திலே நந்தவனம் சென்று யார் ஒரு பொருளை தொடக்கூடாது. அங்க நந்தவனத்தை சுத்தி பார்த்து வர சொல்லிருக்காரு. அது அதுல எது எந்த பொருள் இருந்தாலும் எடுக்கக்கூடாது கிள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. என்ன பண்ண பாருங்க. அதனால அந்த 108 இதழ் கொண்ட செந்தாமரமான புஷ்பமானது இருக்கின்றது. அதை எடுத்துக்கின்னு போயிட்டு என் கணவர் கையில கொடுத்து அந்த நறுமணத்தை மூக்கினால் முகந்து என்னுடைய கூந்தலுக்கு வச்சா எப்படி இருக்கும்? கூந்தல் அப்படின்னு சொல்லு. என்னுடைய கூந்தலுக்கு வச்சுட்டு அப்புறம் பஞ்சனைக்கு போயிட்டு அப்படியே எங்க போறீங்க? அதனால எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? நந்தவனம் போய் எதையும் பாத்தீங்கன்னா இதையும் கையை வைக்க கூடாது. அதனால தினத்திலே 108 இதழ் கொண்ட செந்தாமரை புஷ்பமானது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு ஆசையாகுதே
ஆ, அப்படியா ஆ, நம்ம போதெல்லாம் வாடி இருவரும் மழை பறிச்சிட்டோம். இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கார கையில கொடுத்து இதனுடைய நறுமணம் எப்படி இருக்கின்றது மூக்கினால் முகந்து என்னுடைய கூந்தலுக்கு வைக்க சொல்லணும். ஆ. பெண்ணே, லட்சுமி. என்ன பண்ண போய் வந்துட்டீங்க? பண்டிகைக்கு போலாமா? பெண்ணே, பிருந்தாவனம் போயிட்டியா? பண்டிகைக்கு. நீ உட்காருட்டா நான் உட்காரட்டுமா? யாரும் உட்காரலாம். பெண்ணே, என்னை எப்படி பார்க்கல? இல்ல பெண்ணே, இல்ல செத்துக்கிட்டு வாங்கி போட்டு வந்துட்டியா? அது முன்னாடி போகும்போது இல்ல, இப்ப எதுவும் நல்ல வாசனையாகப்பட்டது வீசிக்கொண்டு நறுமண வாடை அந்த வாடையாக வீசிக்கொண்டிருக்குது. பெண்ணே, என்னதான் விஷயம்? ஏன் என்னதான் விஷயம்? அதனால இன்றைய தினத்திலே நான் அந்த நந்தவனம் சென்று அங்க பார்க்கின்ற பொழுது 108 இதழ் கொண்ட செந்தாமரை புஷ்பம் அப்படியே அழகா இருந்தது. அதை அப்படியே பறிச்சுக்கணும் வந்து மலரை பார்த்த ஏன் அப்படி பயப்படுறீங்க? வாங்க அதனால இதனுடைய நறுமணம் எப்படி இருக்கின்றது? உன்னுடைய கையினால் பிடித்து முக்கினால் முகத்தை என்னுடைய கூந்தலுக்கு வைத்து நான் பஞ்சனைக்கு வரணுமா வரக்கூடாதா? என்ன இடத்துல என்ன சொன்னேன்? யாவது ஒரு பொருளை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்காய்? பெண்களுக்கு என்ன இருந்தால் அழகு? பூ இருந்தால் அழகு. ஆமா, பொட்டி இருந்தால் அழகு. சரி, அதனால பெண்களுக்கு எது பிடிக்குதோ அது வாங்கி கொடுக்கக்கூடிய திறமை ஆண்களுடைய திறமை. உனக்கு பிடிக்கிறது போதாமே. ஆமாங்க, செங்கல்பட்டு போயிட்டு நிறைய பூவா அங்க அது தேவையில்லை, எனக்கு இதுதான் வேணும். பெண்ணே, வேண்டாம் மோடி. என் இடத்தை உனக்கு காமிக்க இத்தனை நாள் வரையும் உனக்கு காமிக்காதான் ஒரு விஷயம். அப்படிங்களா? இல்லையா? நீ சென்று இந்த இதெல்லாம் அழைச்சிட்டு போய் காட்டுங்க, சொல்ல வந்துட்டாது. அதனால இதெல்லாம் வச்சிரு, தூரம் போடு. பச்சின எந்த வார்த்தை சொல்வாதற்கு
போதில்லை. எத்தானை சொன்ன போதோ உனக்கு என்பதில்லை. எத்தனை சொன்னாலும் உன் சிந்தைக்கு ஒருபோது ஏற்கிறது. எத்தனை சொன்ன போதிலே என்னுடைய சித்தத்துக்கு ஏற்காது. உன் நோக்கம் என்னுடைய நோக்கம் இதனுடைய கையினால எடுத்து மூக்கினால் முகந்து என்னுடைய கூந்தலுக்கு வையுங்க. பிறகு அப்புறம் பஞ்சனைக்கு போலாம். அப்படியா? சரி. வருவது விளைவினால் படிவிதிப்பட்டுதான் ஆக வேண்டும் இல்லையா? இதில் ஆபத்து வரும் இந்த சொல்றேன். மலராத என்ன ஆபத்து இல்லையா? வரலையா? இந்த மலர்னால ஆபத்து வந்து விட முன்னே சொன்னேன். அப்படி ஆபத்து வந்தா எனக்கு நாங்க 2 பேரும் தானே சேர்ந்தேன். 2 பேரும் அது உனக்கு பாதி எனக்கு பாதி விடுங்க. அது ஆபத்தை ஏற்பது உன்னுடைய பாவமும் என்னுடைய பாவமும். சரி ஆகட்டும். என்ன பிடிங்க. பண்ணுங்க? இதை பிடிச்சி மூக்கினால் முகந்து அந்த நறுமணத்தை எப்படி இருக்கிறது மூக்கினால் முகந்து அதன் அப்புறம் என் கூந்தலுக்கு வைக்கலாம். அப்புறம் பந்தலிக்கு போயிட்டு லட்சுமி நீ எப்படினாலும் பண்ணிக்கலாம். லட்சுமி கிடையவே கிடையாது. அடியே லட்சுமி ஆ. அடியே என் பையா ஏன் பன்சா இல்ல இத முக்கினால் மூந்துதான் உன் தலை வைக்கணுமா? அந்த நறுமணம் எப்படி இருக்கிறது? அதுதான் இல்ல பையன் இல்ல இப்படி வச்சுக்கிட்டேன். என்ன அது இப்படி வைக்க கூடாது அப்படி வைக்க கூடாது. நான் சொல்ற மாதிரி வச்சேன் தான் நான் பஞ்சனிக்கு வருவேன். பொம்பளைங்க இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிடுறீங்க நீங்க. சரி இதில் மூக்கினால மூந்து உன் கூந்தல் வைக்கணும். ஆமா சரி ரைட். கூந்தல் வைக்கோ கூந்தல்